திரு ஷியாம் எஸ். இல்ல, நாகராஜ் சொல்றது என்பது வாக்கு அரசியல்ல இருக்கிற வார் ஆஃப் நேரேட்டிவ்ஸ், அரசியல் உரையாடல்களின் யுத்தம். மதிவதனி நான்லாம் பேசுறது வார் ஆஃப் ஐடியாலஜி. பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். நீங்க பேசுனீங்கல்ல, ஒரே நிமிஷம். நீங்க சொன்னீங்க இசைவாணி தாடிக்காரன் பேத்தின்னு பாடுறாங்க. ஏன் தாடிக்காரன் பேத்தி இந்து மதத்தை மட்டும் தான் பாடணுமா? மத்த மதங்கள்ல பெண்கள் ஈடுபடுத்தப்படவில்லையா? மத்த பெண்களுக்கு சமூகம் இல்லையா? அதெல்லாம் பாடணுமா? ஏன் நீங்க அவ்வளவு படிக்கிறீங்க? தாடிக்காரன் நான் தாடி வச்சிருக்கேன், எல்லா பேரும் பாடணும். என்னைக்கு இசைவாணி மட்டும் ஐயப்பனை மட்டும் பாடுறது? ஏன் மத்த மதங்கள்ல பெண்கள்? நம்ம ஷியாம் அவர்கள் முடிக்கிட்டோம், நிறைவு பண்ணிட்டோம். திரு ஷியாம் எஸ். அம்பேத்கர் கோட் 2 கோட்ல இருந்து நாகராஜ் சொன்னதுக்கு விடை இருக்குங்க. பக்தி ஆர் ஹீரோ வர்ஷிப் இஸ் a sure road to degradation and eventual dictatorship. இதான் உண்மை. பக்தி என்பது பாலிடிக்ஸ்ல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது கடைசியில சர்வாதிகாரத்துல போய் முடியும். அம்பேத்கர் சொன்னதுதான். கான்ஸ்டிடியூஷன் இஸ் a vehicle of life and its spirit is always the spirit of age. இன்றைக்கு என்ன நம்மளோட உணர்வுகளோ அந்த உணர்வு தான் நம்மளோட பழைய கான்ஸ்டிடியூஷன். 1950 நம்ம கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷன் அது வளர்ந்துகிட்டே இருக்கிறது. அப்போ கான்ஸ்டிடியூஷன்ல இன்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு, இன்னென்ன ஆர்டிகல்ஸ் நீங்க விரோதமா செய்றீங்க. ஒரு எடுத்துக்காட்டாக எக்கனாமிக் ரிசர்வேஷன் மதிவதனி சொல்லும் போது அது மிகவும் சரி. காரணம் என்னன்னா அந்த எக்கனாமிக் சைட நம்ம சேர்க்க விரும்பல. நீ நினைக்கிற மாதிரி பிராமணர்கள் மட்டும் அல்ல. இல்ல அது அப்படியே இல்ல இல்ல அவங்க சமூகத்தையே குறிப்பிடல சார். எக்கனாமிக் ரிசர்வேஷன்ங்கிறது அடிப்படையான இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு முரணானதுன்னு அம்பேத்கர் நினைச்சார் சார். சோசியோ எக்கனாமிக் இல்ல இல்ல சார், ஒரு சின்ன உதாரணம். சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சர்வே தேவை இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க. எல்லாரும் பேசுறது கொடுத்த 20 ஆண்டு காலத்தில் கொடுத்த இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு அவங்களை மேலே உயர்த்தி இருக்கிறதுங்கிறது தேவை. இன்னைக்கு விஷயம் தேவைப்படுது. அதெல்லாம் பேசலாம் திரு நாகராஜ், அதெல்லாம் பேசலாம், கட்டாயம் பேசுவோம். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் சார், ஷாம்சன் அவரை இல்ல இல்ல ரிசர்வேஷன் தகுதிக்கு தடையா இருக்குன்னு பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு 10% அந்த மாதிரி வைக்க முடியுமா? தகுதிக்கு தடையா இருக்குன்னு சொல்லுவோமா? இன்னைக்கு அந்த ஆர்குமெண்டே இல்ல. நான் வரேன் திரு ஷியாம் முடிக்கிட்டோம், வருவோம். பொருளாதார வரம்பு கொண்டு வந்ததுனாலதான் சார் எம்ஜிஆர் தோற்கடிக்கப்பட்டார். 1980 77 எம்ஜிஆர் ஆட்சி 80 மக்களவை தேர்தல் தோற்றது. என்ன காரணம்னா பிறப்பால் வருவது. இன்னொன்று பொருளாதாரம் தான் வரும். அப்ப நீங்க தோற்கடிக்க விரும்புறீங்களா? தோற்கடிக்கப்பட விரும்புறீங்களா? அடிப்படையில் அம்பேத்கர் கோட் சொல்லுங்க சார், நம்ம அடுத்து வருவோம். நீங்க 2வது கோட் சொல்ல விரும்புறீங்க. ஆன்மாக்களை பாதுகாப்பது என்ற பெயரில் அறிவையும் சிந்தனையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆன்மீக வழிகாட்டுதல்கள் சார், இதான் அவர் சொல்றது. அப்போ நீங்க கடவுள்ங்கிற அந்த கம்பாரிசன் சொன்ன பிறகுதான் இது சூடாச்சு. அம்பேத்கர் 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 நீங்க சொல்றீங்க, ஆனா அம்பேத்கருக்கு நீங்க உரிய மரியாதை செலுத்தலன்னு அதோட அமித்ஷா அவர்கள் நிறுத்தி இருந்தாங்கன்னா இது வரவே வராது. அம்பேத்கர் பேரை இத்தனை முறை சொன்னதுக்கு பதிலாக நீங்க கடவுள் பேரை சொல்லியிருந்தா சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னதுனாலதான் அது ஒரு எண்ணல் துணி தெரியுதுன்னு நம்ம சொல்றோம். சரி, 2 விஷயத்தை நீங்க கம்பேர் பண்ணும்போது அது தெரியாதா? அப்போ இதுல திராவிட இயக்கம் என்ன செஞ்சது, திராவிட மாடல் என்ன செஞ்சது, அதுவல்ல கேள்வி. இன்னைக்கு கேள்வி என்பது வார் ஆஃப் ஐடியாலஜியை நோக்கி நம்ம போறோமா, வார் ஆஃப் நேரேட்டிவ் நோக்கி நம்ம போறோமாங்கிறதா. இப்ப வார் ஆஃப் நேரேட்டிவ் அது எத்தனையோ மேடைகளை நம்ம பேசிட்டே போறோம், அது வேற விஷயம். ஆட்சியின் சாதனைகளை வைத்து மக்கள் ஓட்டு போடட்டும், இல்ல வேதனைகளை வச்சு ஓட்டை எதிராக போடட்டும், அதுவல்ல நம்ம பாயிண்ட். நம்ம பாயிண்ட் என்னன்னா என்ன ஐடியாலஜியை நோக்கி நமது இந்திய தேசம் போய்கொண்டிருக்கிறதுனா அம்பேத்கர் ஐடியாலஜி நிச்சயமா இந்துத்துவம் கிடையாது. அதாவது அம்பேத்கர் பேசின வார்த்தை இந்தியாவில் தீண்டத்தகாதவர்கள் நலனா என்ற கேள்வி எழுந்தால், இந்தியாவா தீண்டத்தகாத நலனா என்று கேள்வி எழுந்தால் எனக்கு தீண்டத்தகாத நலனே முக்கியம் என்று பகிரங்கமாக முழங்கினார் அம்பேத்கர். அதுல எந்த மாற்று அந்த கருத்தை தான் மதிவதனி உள்ளிட்டோர் ரொம்ப நாளா சொல்றோம் சார். நீங்க எங்க பக்கம் வந்துட்டீங்க பல தடைகள் சார். அதுல நேரு எங்க பக்கம் வந்துட்டீங்க விஷயம் அதைத்தான் நாங்க சரி பண்ணி நினைச்சோம். உங்களை அவரோட கொள்கை நிலைப்பாட்டில் இருக்கீங்க, உங்களை வரவேற்கிறாரு திரு நாகராஜ். உண்மையிலே வரவேற்கிறார். முன்னிறுத்தி பண்றோம். அவர்